இப்போது ஸ்லாபோட திக்னஸ் எப்படி கணக்கு போடுறது, பீமோட டெப்த்து எப்படி கணக்கு போடுறதுன்னு கண்டுபிடிச்சோம். இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். ஏன்னா ஸ்லாபுக்கு வந்து ஜஸ்ட்டு 3ஆல் பெருக்குங்கன்னு சொன்னால், பீமுக்கு வந்து 7.5 பெருக்குங்கன்னு சொன்னோம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஏன்னா ஸ்லாபு பீமெல்லாம் வளையும் தன்மையுள்ள பாகங்கள், பெண்டிங் எலிமெண்ட்ஸ். அதனால் எனக்கு அதில் வர நீளம் அது 3 மீட்டர் 6 மீட்டராங்களை பொறுத்து அந்த சூத்திரத்தால் பெருக்கி கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் காலம் வந்து இந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியாது, கொஞ்சம் கடினம். ஏன்னா அது வளையும் அல்லது பெண்டிங் மெம்பர் அல்ல, அது வந்து கம்ப்ரெஷன் மெம்பர் ஆர் அமுக்கு விசையால் அமுக்கப்படக்கூடிய ஒரு பாகம். வர்ற பளு வந்து அதை அமுக்கும். அப்போது நீளம் ஒரு 3 மீட்ரு உயரம் இருக்கிற காலத்துக்கு இவ்வளவு, 6 மீட்ரு உயரம் இருக்கிற காலத்துக்கு இவ்வளோன்னு ஜஸ்ட் லைக் தட் நம்ம ஒரு சூத்திரத்தால் பெருக்கி சொல்ல முடியாது, கொஞ்சம் கடினம். அப்போது அந்த அமுக்கு விசை அல்லது லோடு அல்லது பளு எவ்வளோன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் காலத்துக்கு. அது ஃபஸ்ட்டு பார்ட். 2வது பார்ட்டில் போயிட்டு நம்ம கணக்கிட்ட அந்த லோடு அதுக்கான காலம் சைஸை நம்ம சூஸ் பண்ணணும் அல்லது தேர்ந்தெடுக்கணும். ஸோ 2 பார்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து லோடு எப்படி கணக்கு போடுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வடிவமைப்பு ஆஃபீஸில் இந்த காலத்தில் வர லோடு எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, ஸ்லாப் வெயிட் எடுப்பாங்க, வால் வெயிட் எடுப்பாங்க, பீம் வெயிட் எடுப்பாங்க, அப்புறம் சுய எடைன்னு சொல்கிற செல்ஃப் வெயிட் ஆஃப் பீம் காலம் ஸ்லாப் எல்லாம் எடுத்து தான் ஒரு காலத்துக்கான லோடு கால்குலேட் பண்ணுவாங்க. அது கஷ்டப்பட்ட ஒரு விரிவான வடிவமைப்பு. நம்ம எளிய முறையில் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரு சதுர மீட்டருக்கு அல்லது சதுர அடிக்கு எவ்வளோ லோடு வருதுன்னு ஏதாவது சூத்திரம் இருக்குதா அப்படின்னு பார்க்க போகிறோம். இவ்வளவு ஏரியா உள்ள ஒரு காலத்துக்கு அல்லது காலத்தை சுற்றி இருக்கிற ஏரியாவிலிருந்து எவ்வளோ லோடு வரும் அப்படிங்கிற ஏதாவது சூத்திரமாக இருக்குதுன்னா, ஒரு காலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியாவில் இருந்து எவ்வளோ லோடு வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அட்டவணை இருக்குது. அந்த அட்டவணையை இப்போ நான் காட்டுறேன். அதில் உட்புற காலத்துக்கு 15, விளிம்பு காலத்துக்கு 20, கார்னர் காலம் அல்லது மூலையில் இருக்கிற காலத்துக்கு வந்து 25 அப்படிங்கிற ஒரு கோஎஃபிஷியன்சி இருக்குது, சூத்திரம் இருக்குது. அப்போ 15, 20, 25 ஞாபகம் வச்சுங்க. அப்போது உட்புற காலத்துக்கு 15ஆல் பெருக்க போகிறோம், விளிம்பு காலத்துக்கு 20ஆல் பெருக்கலாம், கார்னர் காலத்துக்கு 25ஆல் பெருக்கலாம். ஆனால் அந்த ஏரியாங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு காலத்திலிருந்து அடுத்த காலத்தில் இருக்கிற பாதி தூரம், அது லெஃப்டில் பாதி ரைட்டில் பாதி, அந்த 2 சேர்த்தனை தான் ஒரு அகலம். அடுத்தது மேலே பாதி கீழே பாதி, அது வந்து உயரம் அல்லது நீளம். அப்போ இந்த படத்தில் கொடுத்துருக்குற பில்டிங் பாருங்கள், பிளானு, அதில் வந்து 4 மீட்டர் 4 மீட்டர் 4 மீட்டருங்கிறது அகலவாக்கில் இருக்குது. பீம் ஸ்பேசிங் அல்லது காலத்தோட தூரங்கள் 4 4 4. நீளம் பார்த்திங்கன்னா மேல் வாக்கில் 6 மீட்ரு, அப்புறம் ஒரு 6 மீட்ரு இருக்குது. அப்போ நான் உட்புற காலம் அந்த ஒரு செவ்வகம் போட்டிருக்கிறீங்களா, அந்த காலத்தில் அந்த செவ்வகத்தில் இருக்கக்கூடிய ஏரியாவிலிருந்து தான் லோடு வரும். இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதி, மேலே பாதி கீழே பாதி. அப்போ அந்த செவ்வகத்தை எப்படி கால்குலேட் பண்ணுறது உட்புற காலத்துக்கு? இந்த பக்கம் 4/2, அந்த பக்கம் 4/2. அடுத்தது கணக்கு காட்டுறேன் பாருங்களேன். அந்த வரியில் 4/2 4/2 அகலம், அந்த நீளங்கிறது வந்து 6/2 6/2 6. அப்போ 4 × 6 24 மீட்டர் ஸ்கொயர். இது வந்து உட்புற காலத்துக்கு. உட்புற காலத்துக்கு 24 மீட்டர் ஸ்கொயர். அதுக்கான கோஎஃபிஷியன்ட் வந்து 15. அப்போ 24 × 15 360 கிலோ நியூட்டன். 360 கிலோ நியூட்டன். இதுதான் கணக்கு. இது வந்து 3 மாடிக்கு எவ்வளவு அப்படின்னா 3ஆல் பெருக்கிறோம். 3 × 360 அது வந்து 1080 கிலோ நியூட்டன். 360 × 3ங்கிறது 1080 கிலோ நியூட்டன் அல்லது 1100 கிலோ நியூட்டன். 1100 கிலோ நியூட்டன். உட்புற காலத்துக்கு இப்படி தான் நம்ம கணக்கு போடுறோம். இதே வந்து நம்ம விளிம்பு காலம் எட்ஜு காலத்துக்கு கணக்கு போடுறோன்னு வைங்களேன். மேலே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு C3 அப்படின்னு வச்சுக்கோங்க. C3 மேலே இருந்து 3வது காலம், டாப்பில் 3வது காலம். C3க்கு கணக்கு போட்டிங்கன்னா C3க்கு மேலேருந்து 3வது காலம், லெஃப்டில் வந்து 4/2, ரைட்டில் வந்து 4/2. அப்போ 4 தான் அகலம். ஒரு செவ்வகம் போட்டிருக்கிறேன், அந்த செவ்வகத்தை பாருங்கள்.
அதில் வந்து 4 அகலம், உயரம் வந்து 6 கீழ் 2ன்னா 3. அப்போ 4 பெருக்கல் 3 12 மீட்டர் ஸ்கொயர். இப்போ நாங்கள் 24ன்னு சொன்னது வந்து அங்கே 12 மீட்டர் ஸ்கொயர் ஆயிரும். இந்த படத்தை பார்த்துங்க, 12 மீட்டர் ஸ்கொயர் ஆயிடுச்சு. இப்போ 12க்கு ஆனால் கோஎஃபிஷியன்ட் என்ன நமக்கு அந்த அட்டவணையில் இருந்தது வந்து 20. அப்போ 12 × 20 240 கிலோ நியூட்டன். 12 × 20 240 கிலோ நியூட்டன். இது ஒரு மாடிக்கு. அப்போ 3 மாடிக்கு 3 × 240 720 கிலோ நியூட்டன். இது வச்சுக்கோங்க, இதே வச்சுக்கோங்க. இதே கார்னர் காலத்துக்கு, மூளையில் இருக்கிற காலத்துக்கு, டாப் கார்னர், டாப் ரைட் டாப், அது பார்த்திங்கன்னா அந்த காலத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா லெஃப்டில் அகலம் வந்து 4 கீழ் 2ன்னா 2 தான் வரும். 2 தான் வரும். உயரம் அல்லது நீளம் வந்து 6 கீழ் 2ன்னா 3 தான் வரும். இப்போ 2 பெருக்கல் 3ன்னா 6 சதுர மீட்டர், 6 மீட்டர் ஸ்கொயர். இப்போ 6 × கோஎஃபிஷியன்ட் போட்டால் லோடு வரும். இங்கே கோஎஃபிஷியன்ட் என்ன கார்னர் காலத்துக்கு 25. அப்போ 6 × 25ன்னா 150 கிலோ நியூட்டன் வந்துருச்சு. 3 மாடிக்கு எவ்வளவு? 3 பெருக்கல் 150 450 கிலோ நியூட்டன். இப்போ நமக்கு 3 விடை இருக்குது. ஒன்று வந்து 1100 கிலோ நியூட்டன் உட்புற காலத்துக்கு இன்டீரியருக்கு, எட்ஜு காலத்துக்கு வந்து 720, கார்னர் காலத்துக்கு வந்து 450. ஸோ 1100, 720, 450. இதுக்கான காலத்தை நம்ம எப்படி சூஸ் பண்ண போகிறோம்? இதுதான் பளு வந்துருச்சு, 3 பளு கிடச்சிச்சு. இப்போ இதுக்கான காலம் சைஸ் எப்படி சூஸ் பண்ண போகிறோம் அல்ல தேர்ந்தெடுக்க போகிறோங்கிறது அடுத்த அட்டவணையில் காட்டுறேன். அது எப்படி நம்ம ரீட் பண்ணணுன்னா அதை அந்த ஃபஸ்ட்டு இருக்குது போட்டிருக்கீங்களா, பி அப்புறம் டி அப்படின்னு போட்டிருக்கு. அதில் 300, அப்புறம் 300, அப்புறம் அடுத்தது 300, 400 சிகப்பு கலரில் காமிச்சிருக்கிறது. 300, 450, 300, 500, 300, 600 இப்படி போட்டிருக்கிறது இல்லைங்களா. இது வந்து காலத்தோட சைஸு. அந்த பிளாக் கலரில் காமிச்சிருக்கிறது ஒரு 2.25% அல்லது 2.2%க்கான ஸ்டீலு. நம்ம நார்மலாக காலத்தில் ஒரு 2லேருந்து 2.5 வரைக்கும் தான் ஸ்டீல் போடுவோம். நான் ஒரு 2.25ன்னு வச்சுக்கிறேன். அப்போது அந்த 912, 1216, 1367, 1519, 1823ங்கிறது என்னென்னா உங்களுக்கு ஒரு ரிலேஷன் இருக்குது பாருங்கள், ரெண்டுக்கும் ஒரு உறவு இருக்குது பாருங்கள். இந்த குறுக்கு வெட்டு தோற்றம் அல்லது பெருக்கினீங்கன்னு வைங்களேன், 30 × 30 900, அடுத்தது 30 × 40 1200, 30 × 500 1500, 30 × 600 1000. இந்த பெருக்கு தொகை தான் லோடு. அது ஈஸியாக சொல்லணுன்னா தூண்களின் பளு தாங்கும் திறன் வந்து நீளம் பெருக்கல் அகலம், தூண்களின் லோட் கேரிங் கெப்பாசிட்டி பிரெத் இன்ட்டு டெப்த்து. இதுதான் ஃபார்முலா. சரி, இப்போ நம்ம 3 லோடு கணக்கு போட்டோமே, 1100, 720, 450 உட்புற காலத்துக்கு, விளிம்பு காலத்துக்கு, மூல காலத்துக்கு. 1100, 720, 450. இப்போ 1100 விட பெருசாக தாங்கணும் லோடு. அப்படிங்கும்போது நீங்கள் சைஸ் என்ன சூஸ் பண்ணுவீங்க? நீங்களே சொல்லுங்கள். 300 × 300 போட்டிங்கன்னா 900 தான் வரும். ஆனால் நமக்கு லோடு தேவை 1100 தாங்கணும். அப்போ 300 × 400 அது 1200 தாங்குது இல்லைங்களா. அப்போ 300 × 400 அல்லது 30 × 40 போயிடலாம். நான் 2வது காலம் ஒன்று சொன்னேன் இல்லைங்களா, விளிம்பு காலம், அதுக்கு 720 சொன்னேன். 720க்கு நேச்சுரலி நீங்கள் என்ன போவீங்க, ஃபஸ்ட்டு காலமே சூஸ் ஆகலாம். 30 × 30 அது வந்து 900 வந்துடுது பார்த்தீங்களா. அப்போ 720 தாங்கக்கூடிய விளிம்பு காலத்துக்கு 30/30 சூஸ் பண்ணலாம். கார்னர் காலத்துக்கு நம்ம வந்து 450 கிலோ நியூட்டன் கணக்கு போட்டோம். 450 காலங்கிறது ரொம்ப கம்மி. அப்போது 230/230 அதாவது 23 × 23 போட்டிங்கன்னா அது வந்து 629. 629 போட்டிங்கன்னா 23/23 காலத்தை தாங்கும்போது 450 வரக்கூடிய லோடுக்கு மினிமம் காலம் சைஸு நமக்கு என்னது 23/23 அதை போட்டால் போதும். இப்படி தான் நம்ம வந்து ஒரு கணக்கு முறையை வச்சு ஈஸியாக கணக்கு போடுறோம். ஒருத்தர் வந்து பொண்ணு பார்க்க போகிறாரு. அப்பா அம்மா மாப்பிள்ளை இவங்கெல்லாம் வந்து பொண்ணு வீட்டுக்கு போகிறாங்க. பொண்ணு பார்க்கும்போது பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்குது, மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்குது. கடைசியில் மாப்பிள்ளை பொண்ணு கொஞ்சம் தனியாக என்ன பேசிக்கலான்னு சொல்கிறாங்க. சரி, 2 பேரும் போய் ஒரு ரூமில் பேசிட்டு வர்றாங்க. வந்ததுக்கப்புறம் வந்து திரும்பி இவங்க கிளம்பி வந்துடுறாங்க. அங்கே பொண்ணு வீட்டிலேருந்து ஃபோன் வருது. இங்கே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க காரில் போயிட்டு இருக்காங்க. பொண்ணு வீட்டிலேருந்து ஃபோனில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி மாப்பிள்ளையோட அப்பாவுக்கு ஃபோன் வருது. எடுத்து பேசினா இந்த மாதிரி பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளையை பிடிக்கலிங்களாமாங்க அப்படின்றாங்க.
என்னடா அதுன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையை கேட்குறாரு, மாப்பிள்ளையோட அப்பா. என்னடா முதல்லலாம் பிடிச்சதுன்னு சொன்னாங்க, நீங்கள் பேசிட்டு வந்ததுக்கப்புறம் ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதான்ப்பா எனக்கும் தெரியலப்பா, ஒன்றும் தெரியலன்னு. அப்படியே பொண்ணு வீட்டு பார்த்தா அந்த பொண்ணை பிடிச்ச அவங்க பொண்ணோட அப்பா கேட்குறாரு, ஏன் இப்படி வந்து வேண்டான்னு சொன்ன, பிடிக்கலின்னு சொல்ல சொன்னேன் அப்படின்னு. இல்லை நாங்கள் 2 பேரும் போய் தனியாக பேசினோம்ல, அப்போ வந்து அந்த இதில் தொங்கிட்டு இருந்த ஃபோட்டோவை பார்த்து உங்கள் தாத்தா ரொம்ப அழகாக இருக்காருன்னு சொல்லி சொன்னார். அது நம்ம தாத்தா, அது காந்தி தாத்தா. அவர் காந்தி தாத்தாவே யாருன்னே தெரியல, அந்தளவுக்கு தான் அவர் நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால அந்த பொண்ணு வந்து மாப்பிள்ளை வச்சுருக்கு. அது மாதிரி நம்ம காலத்தை பற்றி அல்லது ஸ்ட்ரக்சரை பற்றி அடிப்படை அறிவு இல்லாமல் நிறைய டைம் வந்து ஒரு நம்ம கிளையண்ட்டுக்கிட்ட அல்லது கட்டுற நம்முடைய பொது மக்கள்கிட்ட நம்மளுடைய ஒரு இக்னரன்ஸை காமிச்சிடுறோம். அதனால் நம்மளுடைய இந்த தொழில்நுட்ப அறிவை வளர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லிவிட்டு அடுத்து